ஹலோ கைஸ், ஆப்கானி ஆம்லெட் பார்த்தலாமா? இந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இதை நீங்கள் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கி வந்துருச்சு. ஸோ இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு தேவையான அளவுக்கு, பெப்பரு, ஜீரகத்தூள், மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. மாதிரி நல்லா சமப்படுத்திட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விடலாம், மூடி வச்சிடலாம். தட்டை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு 3 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம இப்போ ஊற்றிடலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். 3க்கும் இப்போ இது மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நீங்கள் உடனே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டை போட்டு முடியுங்க. இப்போ நம்ம ஆப்கானி ஆம்லெட் ரெடி. நல்லா சுட சுட வந்துருக்குது பாருங்க. கட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரக்சரே பார்க்க சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.